திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம். 16ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற போகிறார். அது மட்டும் இல்லாம 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீசத்துல இருக்கார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். 21ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட பயணப்பட போகிறார். கூட சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்க போறாங்க. சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தையும் கொடுக்கும். ஆல்ரெடி குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உச்சத்துலதான் இருக்கார். சனி வக்ரகதியில் இருக்கார். இருப்பினும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய மிதுன வீட்டுல இருக்கிறார். இப்போ குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் பாத்துட்டீங்கன்னா நல்ல நிலையில ஆட்சி உச்சம் பலம் பெற்று பலமாக இருக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு ராசிக்காக முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியும் 12ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரகதி அடைகிறார். இது பாத்துட்டீங்கன்னா கும்பராசிக்கு 7.5 சனி முடிந்து போகக்கூடிய ஒரு நேர காலங்கள். திருக்கணித முறைப்படி பாத்துட்டீங்கன்னா இன்னும் 1 இயர் பக்கமா தான் இருக்கு. அப்போ இந்த நேர காலங்கள்ல சனி வக்ரமாகிறது ஒரு யோகத்தை கொடுக்குங்க. நடக்காத விஷயம் எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வையில ராசி அதிபதி நிற்கிறார். அதனால நடக்காத விஷயங்களை நடத்தி கொடுப்பது, ஒரு வளர்ச்சியை கொடுப்பது, ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, கணவன் மனைவிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றது, இந்த அமைப்பை எல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமாகும். ஏன்னா 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரமாகும் பொழுது தன்னையே அறியாம சில வார்த்தைகளை நம்ம விட்டுருவோம். ஏன் இப்படி பேசணும், அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம். இதனால இப்படி பேசணும், என்ன நடந்துச்சு, நம்ம லைஃப்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே அதற்கப்புறம் தான் நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் அதற்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சரி, அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களை 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 5ல் இருக்காருங்க. சரியான யோகம் இது. 10ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது தொழில் வளர்ச்சி. நீங்களும் உங்களுடைய குழந்தையும் 2 பேர் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம். அல்லது உங்களுடைய தொழில உங்க மகனுக்கோ உங்க மகளுக்கோ கொடுக்கறது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்பம் நல்லா ஒத்துமையா இருக்குங்க. முயற்சி பண்ணி 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 விடாமுயற்சியோட ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கடின உழைப்பின் மூலமாக பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் எழுந்து மீண்டும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய யாருடைய உதவிகளும் இல்லாம ஓடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு இந்த மாசம். 5ல செவ்வாய் இருந்தா கொஞ்சம் உணவு முறைகள்ல கட்டுப்பாடு தேவை. கார உணவுகள், நான்வெஜ்ல கொஞ்சம் அதிகமா எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால உடம்புல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. வயிறு சார்ந்து சில பிரச்சனைகள், டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதுலயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஸோ ஃபுட்ல நீங்க ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கணும். சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதுல, ஜிம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கு. இந்த நியூட்ரிஷன் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அவர்களுக்குலாம் ஒரு நல்ல வருமானம், அவர்களுடைய தொழில் எல்லாமே நல்லா வளரும். இந்த நேரத்துல நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உடம்பு ஃபிட்னஸா வச்சுக்குவீங்க. உடம்பு மேல ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க. ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க. அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் செய்வீங்க இந்த மாசம். அடுத்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடு 16ஆம் தேதி வரைக்கும் நீசத்துல 8ஆம் வீட்டுல இருக்காரு. சோ வண்டி வாகனத்துல இந்த காலகட்டங்கள்ல போயிட்டு வர்றது, இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல கும்பராசிக்கு பாத்துட்டீங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது மாமனார், 10ஆம் இடம் அப்படிங்கிறது மாமியார். இது 2மே ஒரே இடம் தான், ஒரே ஸ்தானம் தான், ஒரே கிரகம் தான். அப்போ அந்த மாமனார் மாமியார் ஸ்தானமாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ல் இருக்கும் பொழுது அவங்க மூலமாக உதவிகள் கிடைக்கும். அவங்களும் உங்க ஜாதக மூலமா நல்லா இருப்பாங்க. அதே போலதான் அம்மாங்கிறது 4ஆம் இடம், அப்பாங்கிறது 9ஆம் இடம். இந்த 2மே சுக்கிரன் தான் வாங்கியிருக்காரு 16ஆம் தேதி. அப்ப அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறது, அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது அவருடைய மருத்துவ செலவுகள் இப்படிங்கிறதுல இருக்கும். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வந்துருவார். அப்ப என்ன ஆகுதுன்னா அவர்கள் மூலமாக உதவிகள், அவங்க நல்லா இருப்பாங்க. வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுன்னு அமைப்பு அல்லது அதுல ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, இதெல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும்.
நல்ல குரு அமைஞ்சு வர்றது. 9ஆம் இடம் தாங்க குரு. 16ஆம் தேதிக்கு மேல நல்ல குரு அமைஞ்சு வர்றது, நல்ல குரு மூலமா உங்களுடைய வாழ்க்கையோட செழிப்பா இருக்கிறது. குரு வந்தாலே நம்ம வாழ்க்கையில செழிப்புன்னு அர்த்தம். குரு வழிபாடு செய்யறவங்க பாத்துட்டீங்கன்னா நல்லா இருப்பாங்க. லைஃப்ல பெரிய விஷயத்துக்குள்ள ஆசைப்படவே மாட்டாங்க. தன்னுடைய தேவை, தன்னுடைய குடும்ப தேவை மட்டும் போதுன்னு நினைச்சிட்டு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துவாங்க. சோ அந்த அது போல ஒரு நேரங்காலங்கள் எல்லாமே இப்ப கும்பராசிக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அமைது. அடுத்து உயர்கல்வி படிக்கிறது, சொந்த மாவட்டத்துல இருந்து வெளி மாவட்டத்துக்கு போறது, சொந்த ஊர்லயே வீடு மனை சொத்துக்கள் வாங்க இருக்கணும்னு ஒரு பிராப்தம், வெளிநாட்டுல இருந்தாலும் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வர்றதுக்குன்னு ஒரு பிராப்தம், இதெல்லாம் கும்பராசிக்கு இந்த மாசம் நடக்கும். அடுத்து புதன் பகவான் 5, 8 குடையவர் 7ஆம் வீட்டுல இருக்கார். பொதுவாவே பாத்துட்டீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது, ராசிக்குள்ள ராகு. டிப்ரெஷன், ஹை டிப்ரெஷன், குழப்பம், கோபம், பிடிவாதம். நீங்க நல்லது பண்ணாலும் கூட அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறது. நீங்க நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணிருப்பீங்க எல்லாமே. ஆனா மற்றவனுடைய பார்வைக்கு ராசிக்குள்ள ராகு இருக்கும்போது இவன் இப்படி பண்றா, இவன் ஏன் இப்படி செய்யறா அப்படின்னு ஒரு தப்பான இனத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அப்படி இருக்கும்பொழுது 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் வரன்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். இந்த மாசம் பெரிய அளவுக்கு வரன்கள் வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஒண்ணு பிடிக்காம இருக்கும், ஏதாவது ஒரு தடை தாமதமா இருக்கும், அல்லது உங்களுக்கு ஏதாவது அங்க குறை இருக்கிற மாதிரி, ஃபேமிலிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி, இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகளோட வரன்கள் வரும். சோ முடிந்த அளவுக்கு பார்த்து ரொம்ப கவனமா வரணும் அமைச்சுக்கிறது நல்லது. மற்றபடி பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க, குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி 7ல இருக்கிறதுனால சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சூரியன் கூட இருக்கிறதுனால அதை சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்காங்க, அதனால அதை சரி பண்ணி கொடுத்து விடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. என்ன இருந்தாலும் ராசி அதிபதி குரு பார்க்கிறதுனால தெய்வம் உங்க கூட இருக்கும், தெய்வ கடாட்சத்தோட இருப்பீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையும், மனதால உடலால மற்றவர்களை சபிக்காத தண்டிக்காத குணமும் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அதனாலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இந்த மாசம். அடுத்து 21ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கே புதன் ஆட்சி உச்ச பலம் பெற்று வந்துருவார். அப்போ 8ஆம் அதிபதி 8ல இருக்கும்பொழுது கண்டங்கள் விலகிறது, ஆயுள் பலம் பெறுகிறது, நல்ல மருந்துகள் மருத்துவர் கிடைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஜாதகத்துல தசாபுத்தி கூட நல்லா இருந்துச்சுன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்தி நல்லா இல்ல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனா வர வேண்டிய பணம், நின்றுட்டு இருக்கிற பணம், வெளியே எங்காவது கொடுத்து ஏமாந்த பணம் இதெல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சூரியனுங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல இருந்து ஒரு ராசியை பார்க்கிறார். இது யோகம். ஏன்னா கும்பம் இருள், அங்க ஆல்ரெடி ராவுக்கு வந்து இன்னும் இருளை பண்ணிட்டு இருக்குது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் முகம் எல்லாம் பிம்பிள்ஸ் வந்திருக்கும், கொஞ்சம் தேமல் வந்திருக்கும், தேஜஸ் குறைஞ்சிருக்கும், நரம்பு பிரச்சனை வந்திருக்கும், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்ப இங்க சூரியன் அதை பார்க்கிறப்போ நல்ல மருந்துகள் கிடைக்கும், இதெல்லாம் சரியாயிரும். நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, மருந்துகள் நல்லா வேலை செய்யும், வெளிச்சத்தை கொடுக்கும், ஆத்ம பலத்தை கொடுக்கும், உடம்புல இருக்கிற நோய் எல்லாம் விலகும், தைரியமா இருப்பீங்க, பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு மனோபக்குவத்தை கொடுத்துரும். அப்போ உங்க ஜாதத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கைலாம் இருக்குதுன்னா முழுக்க முழுக்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா திதி தர்ப்பணங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெற்று கேதுவோட சேர்றது. இப்ப விட்டீங்கன்னா 18 வருஷம் கழிச்சுதான் திதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியும். சோ இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுடைய கணவருக்கு நல்ல வளர்ச்சி, உங்களுடைய மனைவிக்கு நல்ல வளர்ச்சி, திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய கும்பராசி திருமணம் நடப்பது, திருமணத்தில் இருந்த தடைகள் விலகுவது, நண்பர்கள் உறவினர்களுக்குள்ள இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி பங்காளி உறவுல ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இது வந்து கொஞ்சம் கிரகண தோஷம் மாதிரிதான், அது அக்யூட்டா நமக்கு பழிக்கும், கும்பத்துக்கு பழிக்கும். அதனால நீங்க எந்த ராசி செய்யறாங்களோ நீங்க போய் செய்து கொண்டு வரும் பொழுது பெரிய வளர்ச்சியை கண் கூட பாப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே லைஃப்ல வந்து இந்த சூரியன் கேதுனால நமக்கு நடக்கும். பெரிய பெரிய மனிதர்கள் தொடர்பு வரும், அரசியல் தொடர்பான வேலைகள் கிடைக்கும், அரசாங்கத்தினுடைய தொடர்புகள் கிடைக்கும், அந்த ஸ்கீம் எல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியும். சோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த சூரியன் கேது கொடுக்கும். சோ இது எல்லாமே நன்மைகளும் உண்டு. அதனால இந்த மாசம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பராயன் காவல் தெய்வ வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது. கருப்பராயன், மாடசாமி, ஐயனார் இது போல காவல் தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. அனுதினமும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி அல்லது தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது இன்னும் ரொம்ப விசேஷம். கண்டிப்பா டெய்லி செய்ய முடியலமே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்லயாவது சூரியனை வழிபாடு செய்வது பெரிய வளர்ச்சி. அது உங்களுடைய உடம்பாக, உங்க மனதாக, உங்களுடைய தொழிலாக, உங்களுடைய வேலையாக எதுவாக இருந்தாலும் அதுல ஒரு நல்ல விஷயத்த, நல்ல வளர்ச்சி அது கொடுக்காம போகாது. அதனால தினமும் செய்தாலும் ரொம்ப விசேஷம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்வது என்பதும் ஓரளவு விசேஷத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்
நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.